எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தேவைப்படாது, கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். அது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ், அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். இது கொத்தமல்லி தூள், ஜீரகம், கடுகு, வெங்காயம், புளி கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் ஊறிடும். 2 தக்காளி, வெண்டைக்காய், உப்பு, சாம்பார் பவுட்ரு, சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள். இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். முதல்ல வெண்டைக்காயை நல்லா வதக்கிடுவோம். அப்போ தான் அந்த வளவளப்பெல்லாம் போகும். எண்ணெய் ஊற்றலை, தண்ணி ஊற்றலை, எதுவுமே ஊற்றலை, சும்மா தான் வதக்குறேன். ரெண்டுமே சேம் டைமில் நடக்கிறது. அதனால் அந்த பக்கம் நான் வெண்டைக்காய் வதக்கிட்டு இந்த பக்கம் தாளிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் அது வதங்கி எடுத்து இதுக்கு போடுறதுக்கும் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கும் சரியாக இருக்கும். அதுக்காக தான் 2 ப்ராசஸும் ஒன்றா பண்ணுறேன். உங்களால் ரெண்டும் சேம் டைமில் பண்ண முடியல அப்படின்னா ஒவ்வொன்றா பண்ணுங்கள். நான் டைம் சேவ் பண்ணுறதுக்காக ரெண்டையும் சைட் பை சைடாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த கடாயில் இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் கடுகு ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் காயிற வரைக்கும் அந்த பக்கமாக நான் வதக்கிட்டு இருந்தேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இந்த பக்கம் இதை கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஜீரகம் ஆட் பண்ணலாம். இதில் கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறோம். வெந்துட்டுருக்கிற சமயத்தில் நம்ம இந்த புளியை கரைச்சி எடுத்துப்போம். இந்த புளியை தனியாக கரைக்கிறதுக்கு பதிலாக நான் இந்த 2 தக்காளியும் அது கூடயே போட்டு பிசைஞ்சு கரைச்சி வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணாம் இதில் அப்படியே கரைக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை கட் பண்ணி இதில் போட்டு வதக்கலாம். ஆனால் நான் இது வதங்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும், இது கூடயே சேர்ந்து பண்ணிடலான்றதுக்காக நான் இது ரெண்டையும் இது கூட சேர்ந்து பிசைகிறேன். பத்திரமா பார்த்து செய்யுங்க, கருகாமல். இல்லை ரெண்டையும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்றா பண்ணலாம். இல்லையா தீயை கம்மியாக வச்சுட்டு நீங்கள் வேலை பார்க்கலாம். இதில் கொஞ்சமாக வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வச்சுட்டு ஃபுல்லாக வச்சுட்டு பண்ணிங்கன்னா கருகிடும் 2 பக்கமும். அதனால் நீங்கள் கருகாமல் வேலை பாருங்கள். இந்த ஸ்டவ் பார்த்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரம் ஆஃப் ஆகி அதுக்கப்புறமா ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம ஊர்லெலாம் அந்த மாதிரி இருக்காது. கேஸ் ஸ்டவ்வெல்லாம் நம்மளாக தான் பார்த்து ஸ்டவ் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் எடுத்து போடலாம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா கீழெல்லாம் இப்படி கருப்பாக இருக்கும். வரி பண்ணிக்காதீங்க எப்படி கழுவி எடுக்கிறதுன்ட்டு, அதையும் நான் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம புளி ஆட் பண்ணலாம். இப்போது நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிப்போம். தண்ணி ஆட் பண்ணுறேன். அது கூட நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பேக்கிங் சோடா, க்ளீனிங்க்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விடலாம். வெண்டைக்காய் ஒரு பக்கம் வேகுது, தண்ணி ஒரு பக்கம் கொதிக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. இது எதுக்குன்னு பார்க்குறீங்களா? இது வெங்காயம் இல்லாமல் பண்ணுற ஒரு புளிக்குழம்பு. இதில் கொஞ்சம் எண்ணெய், இதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் ஜீரகம். இப்போ இது பொரிஞ்சிச்சு. இந்த வெண்டைக்காவை எடுத்து வச்சுருக்கேன், அதுவே அதை வதக்கினது தான். கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், அதை அதில் போட்டு
இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ புளி ஊற்றலாம். அதில் புளியை ஆட் பண்ணலாம். இதில் இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணி சில்லி பவுட்ரு, இது சாம்பார் பவுட்ரு, கொத்தமல்லி பவுட்ரு. அது வந்து புளிக்குழம்புக்கு இவங்க சாம்பார் பவுட்ரு ஆட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் எப்படி வருதுன்னு. இதில் இப்போ நான் கொஞ்சம் ஆட் பண்ணுற தண்ணியை, அவ்வளோதான். இதனோட வேலை முடிஞ்சிடுச்சு. கொதி வர வரைக்கும் விடுவோம், அதுக்கப்புறமா பார்ப்போம். இப்போ இதில் நான் வந்து புளி ஆட் பண்ணுறேன். இதை மூடி வச்சுருவோம், வேகட்டும். கொத்தமல்லி பவுட்ரு, சில்லி பவுடர், சாம்பார் பவுடர் ரெண்டுமே சேம் ப்ராசஸ் தான். இதில் வந்து வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணேன். அதில் வெங்காயம் போடாமலே டைரெக்டாக வந்து காயை ஆட் பண்ணிவிட்டு புளியை ஊற்றிட்டு மசாலாவை ஆட் பண்ணிட்டேன். உப்பு ஆட் பண்ணி நம்ம மூடி வைக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். சும்மா ஓப்பன் விட்டு மூடி வைங்க, இல்லைன்னா வெளியே தெரிக்கும். அடுத்தது இது வந்து நம்ம கொதிக்க வச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. க்ளீன் பண்ண வேண்டியது தான். அப்படியே சிங்க்குக்கு எடுத்துகிட்டு போய் கழுவிடலாம். ஈஸியாக வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கஷ்டப்பட்டு தேய்க்க தேவையே இல்லை. பாருங்கள், நான் ப்ரஷ்ஷை போட்டு சும்மா தான் இப்படின்றேன், அது வந்துடுச்சு. பெருசாக ஹார்ட் ஒர்க்கெல்லாம் இதில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எல்லாமே பேக்கிங் சோடா போட்டு நீங்கள் ஒரு கொதிக்க வச்சுட்டு தேய்ச்சிங்கன்னா ஈஸி வேலைங்க. பாருங்கள், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, திறந்து பார்த்து ஒரு கிளறி விடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் டன். உப்பு காரம் எல்லாம் இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டிங்கன்னா, இல்லைன்னா போட்டுக்கோங்க. இவரை மூடிடுவோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துடுச்சு. இந்த டயத்தில் நாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். கம்மன்னு வாசம் வருது. ரெடி டு ஈட். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ், க்ளீனிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.